அண்ணே அண்ணே அண்ணா கொஞ்சம் தள்ளி போய் அடிங்கண்ணே, புகை ஆகாது. யாரை தள்ளி போய் அடிக்க சொல்ற? சாவுடா. போலீஸ் கூப்பிடா, போலீஸ் கூப்பிடா. யார்டா அவன்? யாருன்னே தெரியல சார். சரி ஒன்றும் இல்லை, விடு. மேலே கை வச்சிட்டேன் சார். நான் அவனை நோடல சார். என்னாச்சு? என்ன பிரச்சனை? ஆஃபீஸில் கூட நீ அமைதியாக தானே இருப்ப. சிகரெட் அடிக்கிறேன்னு தள்ளி போய் அடிக்க சொன்னேன் சார். அதுக்கு கஷ்டம் சார். சரி சரி வா, நான் பிடிக்கிறதுக்குள்ளே ஓட்டான்ப்பா. சரி நீ கொஞ்சம் ரிலாக்ஸாக உட்கார். உட்காருப்பா. உனக்குன்னு உனக்கு கேட்கறதுக்கு யாருமே இல்லையாப்பா? எனக்குன்னு எதுவுமே இல்லை சார். நீ தான் நல்லா சம்பாதிக்கிறேப்பா. நான் சம்பாதிக்கிற காசு சொல்ல சார். என்ன தனிமை ஏன் சார் நிழல கற்றுக் கொடுக்குது? ஏன்? ஏன்னா எனக்கு யாருமே இல்லை சார். அப்படியாப்பா சொல்ற? ஆமாம் சார். ஃபேமிலி இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, கூட இருக்க ஒருத்தர் கூட இல்லை சார். நான் திருச்சியில் இருக்கேன் சார். திருச்சியிலேருந்து சென்னையில் செட்டில் ஆகி தனியாக இங்கே இருக்கேன் சார். தனியாக இங்கே என்ன சார் பண்ண முடியும்? பணம் இருந்து ஒன்றுமே பண்ண முடியாது சார். எல்லாம் சொல்கிறாங்க பணம் இருந்து எல்லாமே பண்ணலான்னு. பணம் இருந்து அன்பை காட்ட முடியுமா சார்? சொல்லுங்க, காட்ட முடியுமா? முடியாது. இதுதான் சார் என் லைஃபு. ம். ஆனால் அதான் சார் நேரில் கற்றுக் கொடு சார். ஓ. யாருமே இல்லாத போது ஒரு ரூமில் லைட் ஆஃப் பண்ணி யோசிக்கும் போது அந்த நிழல் வந்து நான் இருக்கேன்னு நிமிர்ந்து பார்க்கும் சார். இங்கே இருக்க நண்பன் என் முதுகில் குத்துறான் சார். நிமிர்ந்து பார்த்தா என் நிழல் மட்டும்தான் சார் எனக்கு துணையாக இருக்கு. சரி என்ன சொல்ல வர? அதான் சார், அவனுக்கு ஒரு லைஃப் அமையும் போது எதுவுமே இல்லாமல் எங்களை மாதிரி தனிமையாக இருக்க பசங்களுக்கு மட்டும்தான் சார் தெரியும் அந்த வலியும் வேதனையும். சரி விடுப்பா, ஃபீல் பண்ணாத.